நம்ம முதலாளிக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். முதலாளியை பார்த்து கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். முதலாளியும் மாப்பிள்ளைக்கு பாம்பு கொத்துனதுல ரொம்ப மனசு சங்கடத்தில் தான் இருக்காரு. பசிக்குதா? சரி இரு வரேன். இந்தா. ஊத்து சுரக்கணும்னா வார தண்ணியை தடுக்கக்கூடாது. மேடம் இந்த பக்கம் தான் மேடம். எங்க? இந்த பக்கம் தான் மேடம். என்ன எவ்வளவு தூரம்? இப்படிதான் வந்தோம். ரொம்ப இருட்டா இருந்துச்சு மேடம். ஒவ்வொருத்தனும் 5 அடி 6 அடி இருந்தாங்க மேடம். முகம் வேற தெரியல, பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாங்க. இந்த பக்கம் தான் மேடம். இங்கதான் மேடம், வாங்க. இங்கதான் மேடம் குழி வெட்டிட்டு இருந்தாங்க. எங்கயா? ஆமா மேடம். மாப்ள இங்கதானே குழி வெட்டிட்டு இருந்தாங்க. ஆமா மேடம், இங்கதான் வெட்டினாங்க. யோ, வடிவேலு கிணத்த காணோம்னு சொன்ன மாதிரி குழிய காணாங்கற. இங்க பாருடா, இன்ஸ்பெக்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. போய் மட்டும் சொன்னீங்க பிச்சு போடுவாங்க பிச்சு. சார், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், இங்கதான் குழி வெட்டிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்ததும் ஓடிட்டாங்க. இந்த பக்கம் தான் மேடம். வாங்க மேடம். வரும்போதே அலர்ட்டா வரணும். அலர்ட் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போகணும்? இந்த இடத்துல தான் எங்களை அடிச்சாங்க மேடம். எங்கயா? இங்கதான் நின்றுட்டு இருந்தோம். மண்டையில ஒரே அடி அடிச்சாங்க மேடம். மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில இருந்தேன் மேடம். ஆமா மேடம், மனுஷங்களா அவங்க? திருட்டு பசங்க, அவங்கள சும்மா விடாதீங்க மேடம். ஏற்கனவே காட்டுக்குள்ள 2-3 தடவை வந்துட்டு போயிருக்காங்க. இப்படிதான் மேடம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களாம். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி நடந்துடாம நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மேடம்.
நீ மட்டும் அவளை நேர்ல பாத்துக்கணுமே. சும்மா 6 அடி இருப்பாடா. என்னது 6 அடியா? ஆமாடா, 6 அடியில ஒரு பொம்பளை செம டெரரா. கையில கண்ணை வச்சுட்டு அப்படியே நெத்தில வச்சு அழுத்துக்கிட்டே இருந்தா பாரு. பா ஆனா ஒண்ணு மாப்பிள, ஒரு கூட்டத்து தலைவன் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருந்தா. ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதி, ஒட்டு மொத்தம் ஊரே கொள்ளடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. டேய் டேய் எவன்டா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பத்தி பேசியிருந்தேன் மேடம். இந்த காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படி என்னடா பிசினஸ் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னவோ இந்த ஊருக்குள்ள திருட்டு கும்பல் வந்திருக்காமே, நீங்க ஒருவேளை அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவங்களா இருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. என்னடா இது மேடம்? நாங்க வேற ஏதோ பேசியிருந்தோம் மேடம். எங்களை போய் இப்படி சந்தேகப்படுறீங்க? நாங்க அப்படிலாம் கிடையாது மேடம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே நாங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஷோ மீ யுவர் ஐடி கார்டு. மாப்பிள உங்ககிட்ட இருக்கு இல்லையா? சாரி மேடம். ஐடி கார்டு எங்க? வீட்ல வச்சிட்டு இருக்கேன் மேடம். வீட்ல வச்சுட்டு இங்க என்ன பண்றீங்க? உங்களை எப்படி நம்புறது? எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ எம் அகிலன் and he is Maran. We are from LIC. If you have any doubt, you ask to higher officer. மேடம், ஐடி கார்டு என்ன கையில வச்சுட்டே சுத்த முடியும்? நாங்க ரொம்ப நல்லவங்க மேடம். முதல்ல இவங்கிட்ட ஐடி கார்டு தான் செக் பண்ணுடா. இனிமேல் எங்க போனாலும் ஐடி கார்டு கையில வச்சிருக்கேன் மேடம். ஏன் பாத்ரூம் போனா கூட. மாப்பிள, ஒரு 6 அடி உசரத்துல ஒருத்தி கண்ணு வச்சு மிரட்டான்னு சொன்னல, அது இவதான்டா. இவ எப்படி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கா? ஒன்னும் புரியலையே. வணக்கங்க, நான் செல்வேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க. மாப்பிளைக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. மறுபடியும் எப்போ பொண்ணு பார்க்க வரீங்க? எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேணாங்க. முத பொண்ணு பார்க்க வரும்போது அபசகுணம் பிடிச்ச மாதிரி பையனை பாம்பு கடிச்சிருச்சு. ராசி இல்லாத இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு என் பையன் கஷ்டப்படணுமா? நீங்க வேற இடம் பாத்துங்க. என்னங்க என்னங்க ஆச்சு? என் பொண்ணு அபசகுணம் மாமா. நான் என்ன பாவம் பண்ண? எதுக்காக என் பொண்ணை இப்படி சோதிக்கிறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏமா இப்படி கஷ்டத்தை கொடுக்குற? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? ஏமா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேங்கிற? ஒவ்வொரு சம்பந்தமும் நின்னு போறப்ப என் பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதா? இல்ல நடத்தவே விட மாட்டியா? தினம் தினம் உன்னை கும்பிடுறமே, அதுக்குதான் எங்களை சோதிக்கிறியா? என் பொண்ணுக்கு இப்படி சோதனை வரும் தெரிஞ்சா இந்த உலகத்துல அவ பிறக்கவே இருந்திருக்கும். ஊர் உலகத்துல பிறக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்.
என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? அவளும் பொண்ணு தானே. ஒரு பொண்ணோட கஷ்டம் உனக்கு தெரியாதா? இப்படி தினம் அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா மகளை ஒரேடியா கொண்டு அப்பா, இத்தனை நாளா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நானே சொல்றேன்ப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எனக்காக நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. என் கல்யாணத்துல ஏதோ ஒரு தடங்கல் இருக்கு. அந்த தடங்கல் போகணும்னா கடைசி முயற்சியா பாலோத்து சித்தரை போய் பார்க்கலாம்ப்பா. வாங்கம்மா, வாங்க. பூசாரி ஐயா, பாலூத்து சித்தரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரை பார்த்தாதான் எங்க அக்காவுக்கு ஒரு வழி கிடைக்கும். எங்க அக்காவுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே இப்ப அவரை பார்த்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் மன கஷ்டத்துல இருக்காங்க. எங்க அப்பாவும் எஸ்டேட் முதலாளி கிட்ட பாலூற்று சித்தரை பத்தி கேட்டாரு. ஆனா அவரும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. என்னங்க ஐயா, எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? அமைதியே இல்லம்மா, நீங்க பேசுறது ஆச்சரியமா இருக்கு. பாலூற்று சித்தரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம எஸ்டேட் முதலாளி ஒரு தடவை பாலூற்று சித்தரை பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரியா போகும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அதே பாலூற்று சித்தரை பத்தி எஸ் கோவில்பட்டியில ஒரு ஜோசியர் எங்க அப்பா ஜாதகம் பார்க்க போகும்போது சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது எனக்காக இல்லாட்டியும் எங்க அப்பா அம்மாக்காவது நான் அவரை போய் பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம். தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்னமா அது என்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேளுங்க.
பாலூற்று சித்தரை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய அவரை பார்த்தவங்க இப்ப யாரும் இல்ல. அவர் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. 90-100 வயசுக்கு மேல இருக்கவங்களா இருந்தா ஒருவேளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அப்படி யாரும் நம்ம ஊர்ல உயிரோட இல்லையே. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைமா, தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரு ஒரு தெய்வ பிறவிமா. அவரை பத்தின விஷயங்களை கூட எங்க அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும். எங்க அப்பாவும் உயிரோட இல்லம்மா. ஆனா ஒரு விஷயமா, அவரா நம்மள நினைச்சு மனசு வச்சால ஒழிய அவரை நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கம்மா. என்ன பண்றது, கடவுளை பார்க்கறதுக்கு அனுமதியா வாங்க முடியும்? அப்போ அவரை பார்க்கவே முடியாதா? நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கறேம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்கம்மா. வாங்கம்மா, அம்மனுக்கு பூஜை பண்ண போறேன், வந்து சாமி கும்பிடுங்க. அக்கா வா போலாம். சங்கவி, சங்கவி, அவரே உன்னை பார்க்க வரும் வரை பொறுத்திரு. என்ன இது? பாலூற்று சித்திரை பத்தி தானே விசாரிச்சோம். சம்பந்தம் இல்லாம இப்படி எழுதிருக்கு. இது யார் எழுதிப்பா? அம்மா, சங்கவி எங்க? அக்கா என்னாச்சுக்கா? இல்லடி, இங்க இங்க அவரே உன்னை பார்க்க வரும் வரை பொறுத்திருன்னு எழுதியிருந்தது. ஆனா இப்ப காணுமே. எங்க? இங்கதான். அக்கா வர வர நீயா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க. அன்னைக்கு அப்படிதான் வீட்டு வாசல்ல யாரோ பேசுறாங்கன்னு சொன்ன, வந்து பார்த்தா யாரையுமே காணும். இப்போ என்னன்னா இந்த கல்ல ஏதோ எழுதிருக்குன்னு சொல்ற, இப்போ இல்லைங்கிற. ஐயோ இல்லடி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ எந்த உண்மையும் சொல்ல வேணாம், பேசாம வாக்கா. வா வா.